அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிஷ வாசஸ்பதி ஜோதிஷ ஆச்சாரியா தனக்கோடியின் வணக்கம். நாம் இப்போது யார் யாருக்கும் உதவ மாட்டார்கள், என்பதை ஜாதக ரீதியாக எவ்வாறு நாம் தெரிந்து கொள்வது என்பதை பற்றி பார்ப்போம். போதும் ஒருவர் பார்த்தால் அவர் வீட்டிற்கும் உதவ மாட்டார், வேலைக்கும் செல்ல மாட்டார், சும்மாகவே ஊர் சுற்றி கொண்டு நண்பர்களுடன் அரட்டை அடித்து கொண்டு தன் வாழ்வை கழிப்பார். ஆனால் நான் வேலை தேடிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு கிடைக்கவில்லை என்பது போல் சொல்லிக்கொள்வார். இதுபோல ஜாதகருக்கான கிரக நிலை என்ன என்பதை பற்றி பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது நாம் பார்க்க வேண்டியது 2ஆம் இடம். லக்னம் என்பது முக்கியம். உடன் 2ஆம் இடத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும், 7ஆம் இடத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும், 9ஆம் இடத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும், 10ஆம் இடத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும், 12ஆம் இடத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஸ்தானங்களில் ஒரு நல்ல கிரக அமைப்பு இருந்தால் இவர் உதவுவார், எல்லா வகையிலும் நல்லவராக இருப்பார், குடும்பத்தை காப்பாற்றுவார் என்று சொல்லலாம். ஆனால் லக்னம் திதிசூன்யமாகி லக்னாதிபதி 6, 8, 12 அமர்ந்தால் இந்த ஜாதகர் யாருக்கும் பயன்பட மாட்டார், உதவ மாட்டார். லக்னாதிபதியுடன் 12ஆம் அதிபதியை கவனிப்போமேயானால் 2ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் அமர்ந்திருந்தால் இவருக்கு வருமானமும் வராது, குடும்பமும் அமையாது. வருமானம் வராது என்ற பட்சத்தில் இவர் யாருக்கும் உதவ மாட்டார். அதே போல 7ஆம் இடத்தை பார்த்தீர்களேயானால் நண்பர்கள் இவர்களுக்கு அமையும். ஆனால் அந்த நபர்களால் பிரயோஜனம் இருக்காது. இவர் நண்பர்களுடன் சென்று அரட்டை அடித்து விட்டு வந்து விடுவார். அவரவர் காரியத்தை நோக்கி சென்று விடுவார்கள். இவர் வெறுமனே உட்கார்ந்து விட்டு வருவார். மேலும் 10ஆம் இடம் சம்பந்தப்படும் போது 10ஆம் இடம் என்பது தொழில்ஸ்தானம் அல்லவா? அந்த தொழில்ஸ்தான அதிபதி 6, 8, 12 மறைந்தால் அல்லது பாதகாதிபதி சாரம் பெற்றாலும் அஷ்டமாதிபதி சாரம் பெற்றாலும் இவருக்கு தொழிலும் சரிவர அமையாது. ஏதாவது ஒரு நேரத்தில் கிடைத்த தொழிலை செய்து அதில் வரும் வருமானத்தை கூட செலவு செய்யும் வரை அடுத்து வேலைக்கு செல்ல மாட்டார். ஆனால் இவருடைய 3ஆம் இடம் வலுத்திருந்தால் அனைவரிடம் தைரியமாக சண்டை போடும் நபராக இருப்பார். தன் வீட்டில் சண்டை போட்டு செலவுக்கு காசு வாங்கும் ஆளாக கூட இருப்பார். 3ஆம் இடமும் 4ஆம் இடமும் சம்பந்தப்பட்டு 3ம் 4ம் நன்றாக இருந்தால் இவன் தாயை மிரட்டியே
செலவுக்கு காசு வாங்கி கொண்டு வெறுமனே சுற்றிவிட்டு வருவார், எந்த உபயோகம் இல்லாமல். நாம் பார்க்கிறோம் அல்லவா, ஒரு சில வீடுகளில் இது போன்ற நபர்கள் இருக்கிறார்கள். 12ஆம் இடம் என்பது இவருடைய அயன சயன பாகவத்தை மட்டும் சொல்லும் என்று சொல்லக்கூடாது. இவர் எங்காவது தூர தேசத்திற்கு செல்ல வேண்டும் என்றாலும், வேறு யாராவது ஃபாரினில் வேலை கிடைக்கிறது நீ வா என்று சொன்னாலும், 12ஆம் இடம் கெட்டிருந்தால் இவர் அதற்கும் ஒத்துக்கொள்ள மாட்டார். கேட்டால் நான் குடும்பத்தை விட்டு பிரிந்து வரமாட்டேன் என்று சொல்லுவது போல் சொல்லிவிட்டு அதையும் தவிர்ப்பார். வேலை என்பதை அமைத்து கொள்ளவே மாட்டார். ஆனால் முரடனாக இருப்பார். இது போன்ற ஆசாமிகள் தான் எப்போதும் ஒரு வேலையும் செய்யாமல் வெறுமனே சுற்றிவிட்டு வீட்டில் ஏதாவது வேலை செய்ய சொன்னால் கூட தைரியமாக 3ஆம் இடம் நன்றாக இருக்கிறதல்லவா, 4ஆம் இடமும் நன்றாக இருக்கிறதல்லவா, வேலை செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டு ஊர் சுற்றிவிட்டு வருவார். காரணம், 3ஆம் இடம் என்பது சிறு பிரயாணத்தையும் குறிக்கும் அல்லவா. ஆகவே ஊரை சுற்றிவிட்டு வந்து தான் ஏதோ சாதித்தது போல் பேசிக்கொண்டிருப்பார். நான் அங்கே போனேன், இங்கே போனேன், வேலை கிடைக்கவில்லை, நான் என்ன செய்வது என்பது போன்ற காரணங்களை மட்டும் இவரால் அடுக்கிக் கொண்டே செல்ல முடியும். கோச்சார காலத்தில் கிரகநிலை நன்றாக இருந்தால் கூட, லக்னாதிபதி 6, 8, 12 மறைந்தாலும், கோச்சாரத்தில் அவர் 1, 5, 9களில் வரும்போது இவருக்கு வேலை அமையும் வாய்ப்பு இருக்கும் அல்லவா. 2, 6, 10 வரும்போது கூட வேலை அமைப்பு ஏற்படும் அல்லவா. ஆனால் அந்த கோச்சார கிரகம் நகர்ந்தவுடன் வேலை விட்டு விடுவார் இவர். அப்படிப்பட்ட நபராகவே இவர் இருப்பார். வீட்டிற்கு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் வீட்டில் இருப்பவர்களை மிரட்டி காசு வாங்கி கொண்டு ஊர் சுற்றிவிட்டு வரும் நபராக இருப்பார். இது போன்ற ஜாதகங்களுக்கு 3, 4ஆம் இடம் நன்றாக இருக்கும்போது அவர் தாய் திருமணம் செய்து வைத்தால் சரியாய் போய்விடும் என்று முடிவெடுப்பார். அப்படி பொருத்தத்திற்கு வரும் ஜாதகங்களை ஜோதிடர்கள் சரியாக கவனிக்க வேண்டும். இல்லை என்றால் ஜோதிடரின் பெயர் கெட்டுவிடும் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பள்ளிப்பாளையம் ஜோதிஷர் வாசஸ்பதி தனக்கோடி. மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம். எனது ஃபோன் நம்பர் 93 64 11 12 94 மற்றும் 94 87 31 33 00, அதாவது 9364 111 294. வாழ்க வளமுடன்.